Exercise 2.8 third sum. Solve x square minus 4 by x square minus 2x minus 15 less than or equal to 0. First numerator 0 எடுத்துக்குவோம். X square minus 4 equal to 0. X square equal to 4. X is equal to plus or minus 2. இப்போ denominator 0 எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? x square minus 2x minus 15 denominator 0 வரக்கூடாது இல்லையா? not equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, ப்ராடக்ட் பண்ணால் minus 15 டிஃப்ரென்ஸு minus 2. இப்போ 5 3 போடலாமா? 5 3 சார் 15, 5 minus 3 2. இப்போ இதுக்கு மைனஸ் போடணும். ஸோ x minus 5 into x plus 3 is not equal to 0. So x not equal to 5, x not equal to minus 3. இப்போ இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிடலாம். இன்டர்வல் என்ன? minus infinity, minus infinity, minus infinity, plus infinity. அதில் நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ என்னென்ன? minus 2, அப்புறம் minus 3, அடுத்தது இன்னொன்று ப்ளஸ் 2வா? ப்ளஸ் 2, அடுத்தது ப்ளஸ் 5. கிடைச்சிருக்கிற எக்ஸ் வேல்யூலாம் எழுதிக்கிட்டோம். minus 2, அடுத்தது minus 3, அது அசட்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். minus 2, minus 3, அடுத்தது ப்ளஸ் 2, அடுத்தது ப்ளஸ் 5. இன்டர்வல் என்னென்ன இன்டர்வலு? minus infinity, minus 2, minus 2, minus 3, minus 3, 2, 2, 5. The interval. இதில் இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. அடுத்தது இதை ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடச்சிது? இதை கூட ஃபேக்டரைஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம், ஈஸியாக இருக்கும். சரி, அப்படியே போட்டுருவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 5, அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 3, அடுத்தது டோட்டல் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை x total value na x square minus 2x minus 50 is total value. புரிச்சா? இப்போ இதில் பாருங்கள், மைனஸ் எப்படி minus 2. இதில் ஒரு வேல்யூ எடுங்க, minus 3 எடுத்துக்கலாமா? minus 2க்கும் இந்தாண்ட என்ன இருக்கும்? minus 3 மாற்றி போட்டிருக்கோமா? ஃபஸ்ட்டில் என்ன இருக்கும்? minus 3 தான் இருக்கும், அடுத்தது தான் minus 2 இருக்கும் இல்லையா? மாற்றி எழுதியாச்சு பாருங்கள். minus 3, minus 2, 2, 5 அப்படி இருக்கணும். அப்போ இன்டர்வலே மாறும் பாருங்கள். மைனஸ் எப்படி minus 3, அடுத்தது minus 3, minus 2, அடுத்தது minus 2, plus 2, அடுத்தது 2, 5 பாருங்கள். இந்த அசட்டிங் ஆர்டரில் எழுதணும், மாற்றி எழுதியாச்சு பாருங்கள். அந்த மாதிரி மாற்றி எழுதிடக்கூடாது. சரி, மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் மைனஸ் 3க்கும் இடையில், இப்போ மைனஸ் 3க்கும் தான் என்ன இருக்கும்? minus 4 தான் இருக்கும். அந்த minus 4 எடுத்து இதில் போடுங்க. minus 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, 16 minus 4 plus 12 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் என்ன போட்டோம்? minus 4 போட்டோமா? அதே minus 4 இங்கே போடுங்க. minus 4 போட்டிங்கன்னா ஆன்சர் மைனஸ் கிடைக்கும். இங்கே minus 4 போட்டிங்கன்னா ஆன்சர் மைனஸ் தான் கிடைக்கும். சரி, இப்போ இந்த ப்ளஸ்ஸை விட்டுருங்க போதும். ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ், திரும்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ் அப்படின்னு போடுறத விட ப்ளஸ்ஸை விட்டுட்டு மீதி இருக்கிற மைனஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ். அடுத்து minus 3க்கும் minus 2க்கும் இடையில, minus 3க்கும் minus 2க்கும் இடையில என்ன எடுத்துக்கலாம்? ஒரு minus 2.5 எடுத்துக்கலாமா? minus 2.5, minus 2.5 minus 2.5 ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும்
6.25 6.25ல 4 போச்சுனாக்கா ப்ளஸ் தான் கிடைக்கும். -2.5 இங்கே போட்டிங்கன்னா மைனஸ் கிடைக்கும். -2.5 இங்கே போட்டிங்கன்னா ப்ளஸ் கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன இருக்குது? மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ். அடுத்தது -2, +2 ஈஸியாக எடுத்துடலாம். -2க்கும் +2க்கும் இடையில ஈஸியான வேல்யூ 0 எடுத்து போட்டிங்கன்னா மைனஸ், இங்கே 0 போட்டிங்கன்னா மைனஸ், இங்கே 0 போட்டிங்கன்னா ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அடுத்த 2க்கும் 5க்கும் இடையில ஒரு 3 எடுத்துக்கலாம். 3 எடுத்திங்கன்னா 9 - 4 ப்ளஸ், இங்கே 3 போட்டிங்கன்னா 3 - 5 மைனஸ், இங்கே 3 போட்டிங்கன்னா ப்ளஸ். இப்போ ஆன்சர் என்ன? மைனஸ். இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். அதுதான் நான் ப்ளஸ் எல்லாம் விட்டுருங்க, வெறும் மைனஸ் தான் இருக்குது. அதான் ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா ப்ளஸ், இங்கே ஒரு மைனஸ் அப்படியே வருது. 2 மைனஸ்னால் ப்ளஸ். இப்போ சொல்யூஷனுக்கு வந்துடலாம். சொல்யூஷன் இஸ், நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது பாருங்கள். லெஸ் தென் வந்தாக்கா நெகட்டிவ் மைனஸ் எடுத்துக்கணும், கிரேட்டர் தென் எடுத்துனாக்கா ப்ளஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே லெஸ் தென் தானே இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் தான் ஆன்சராக வரும். இப்போ இதுவும் தான் ஆன்சராக வரும். ஃபஸ்ட்டு இந்த மைனஸுக்கு நேரம் என்ன இருக்குது? -3, -2 -3, -2. சரிண்ணா, நான் மறுபடியும் சொல்கிறேன். யூனியன் ஆஃப், அடுத்த மைனஸ் என்ன? 2, 5. நான் இன்டர்வல் போடலை. எதனால் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென்னு மட்டும் வரல, ஈக்குவல்ட்டும் வந்திருக்கு. ஈக்குவல்ட்டும் வந்ததுனாக்கா அந்த என் பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கணும்னு அர்த்தம். அப்போ என் பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கணுன்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் போடணும். சரிதானே? க்ளோஸ் இன்டர்வல் போடணும். அதே சமயம் இங்கே யோசிக்கணும், எக்ஸோட வேல்யூ என்ன கிடையாது? 5 கிடையாது. அப்புறம் என்ன கிடையாது? -3 கிடையாது. அதனால் ரொம்ப யோசித்து போகணும் இந்த சம்மு. பாருங்கள், எடுத்தோடனே நான் இன்டர்வலே போடலை, நான் இங்கே ஈக்குவல்ட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக க்ளோஸ்டு போட்டேன். அடுத்தது இங்கே யோசிக்கிறேன், எக்ஸோட வேல்யூ என்ன கிடையாது? 5 கிடையாது. அப்போ 5ன்னு எங்கே வருதுன்னு பாருங்கள் இது. அப்போ இந்த நம்பர் எடுத்துக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். ஏன்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு தான் மார்க்கே கரெக்டாக பார்ப்பாங்க. இதை ஓப்பன் ப்ராக்கெட்னா ஓப்பன் ப்ராக்கெட் போட வேண்டிய இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட் தான் போடணும், க்ளோஸு ப்ராக்கெட் போட வேண்டிய இடத்துல க்ளோஸு ப்ராக்கெட் தான் போடணும். மாற்றி போட்டிங்கன்னா தப்பு. சார் நான் ப்ராக்கெட் தானே சார், இதில் என்ன சார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் ஆன்சரே. ஏன்னா மீனிங்கே மாறிடுது இல்லை. க்ளோஸ்டுன்னு போட்டிங்கனாக்கா இந்த 5 எடுத்துக்கலான்னு அர்த்தம். 5 எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே = 5ன்னு போட்டிருக்கோமே, தப்பு இல்லையா? அதனால் கேர்ஃபுல்லாக போடணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5 வரக்கூடாது. அதனால் இங்கே ஓப்பன் ப்ராக்கெட். சரி, அடுத்தது எக்ஸோட வேல்யூ என்னவும் வரக்கூடாது? -3யும் வரக்கூடாது. அப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கூடாது. இப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கூடாதுன்னு நம்ம என்ன ப்ராக்கெட் போட்டுருக்கோம் பாருங்க, க்ளோஸுக்கு. அதனால் இந்த இடத்துல என்ன ப்ராக்கெட்டு? ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேவா? அப்போ -2 வரலாமா? வரலாம். ஏன்னா +2வும் வரலாம், -2வும் வரலாம். இப்போ -2க்கு க்ளோஸு ப்ராக்கெட், +2க்கும் க்ளோஸு ப்ராக்கெட், -3க்கும் +5க்கும் மட்டும் ஓப்பன் ப்ராக்கெட். இதுதான் ஆன்சர்.